வணக்கம் நண்பர்களே, நான் விஜய் கிறிஸ்டோவர் பேசுகிறேன். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகன வசதி கொடுக்கப்பட உள்ளது. அதை குறித்து சீமான் அவர்களும் மற்ற எதிர்க்கட்சிகளும் தேவையில்லாமல் நிறைய கான்ட்ரவர்சியை சொல்கிறாங்க. சட்டமன்றத்துக்கு உறுப்பினருக்கு சும்மா ப்ரெசன்ட் பண்ணல, அதாவது கிஃப்ட் மாதிரி கொடுக்கல. அது கவர்மெண்ட்டுக்காக தான் அது யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு கண்டிப்பாக தேவை, அது கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஒரு டிரைவர் தேவை. ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில் எத்தனை ஏரியா இருக்குது, எத்தனை பேரை பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி எங்கேயும் லஞ்சம் வாங்க முடியல, 10 பைசா ஊழல் பண்ண முடியாதுங்கிறதுனால கண்டிப்பாக கவர்மெண்ட்டு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். வேறு அவங்க கையை விட்டு காசு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஊழலுக்கு தான் போவாங்க. பணத்தின் தேவைகள் அதிகமாக இருக்கிறதால கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுறாங்க. போன கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காவல்துறையிலையும் தேவையில்லாத அதிகாரிகிட்டையும் ஐஏஎஸ்கிட்டையும் 2-3 காரு எக்ஸ்ட்ரா அந்த காரெல்லாம் பிடுங்கியாச்சு. திருப்பி அது ரெக்கவர் பண்ணதில் செலவை தான் இப்போ அதில் காம்பன்சேட் பண்ணுறாங்களே தவிர இதில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதில் குறைஞ்சதுனால அதை எடுத்து இங்கே கரெக்டாக ஈக்குவல் பண்ணிடுறாங்க. ஒன்று அது அரசு இருக்க வரைக்கும் தான், அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வரைக்கும் தான் அந்த காரு தவிர பதவி காலம் முடிஞ்ச உடனே எல்லா காரும் திருப்பி கவர்மெண்ட்டுக்கு தான் வரப்போகுதை தவிர அது அவங்களே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் அந்த கார் கொடுக்குறவங்க ஜிபிஎஸ்லேயும் கேமராவையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறதுனால அந்த கார் முழுவதும் கண்காணிப்பில் இருக்கும். மக்கள் பணி ஆற்றுறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த காரை கவர்மெண்ட்டு திருப்பி மீட்டு எடுத்துருவாங்க. எதிர்கட்சிக்காரங்களாம் குறை சொல்கிறாங்க, ஆனால் எந்த எதிர்கட்சிக்காரனும் வேண்டான்னு சொல்ல. அந்த கார் கொடுக்குறீங்க, இனோவா கொடுங்கன்னு கேட்குறீங்க. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. குறை சொல்கிறதுக்கு ஒரு பக்கம் சொன்னாலும் அதை வேணான்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு எம்எல்ஏவும் எந்த இடத்துலையும் சொல்ல. இருக்கப்பட்ட கோடியாக இருக்கிற பெரிய பெரிய முன்னாள் அமைச்சர்லாம் ஒருத்தர் கூட எங்களுக்கு கார் வேணான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல.